குமாரிஸ் டியூஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாடம் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு பாடம் இந்திய அரசியலமைப்பில் நமக்கு இன்றைக்கி அடிப்படை உரிமை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3, அதாவது 12லேருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடிப்படை உரிமைகள் அதை பற்றி கூறுகிறது. சரியா? அப்போது அடிப்படை உரிமைகள் பற்றி கூறப்படுகிற சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 12லேருந்து 35 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் தான் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மொதல் அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இதுதான் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், இந்த 6 அடிப்படை உரிமைகள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை அப்படிங்கிறதுல என்ன வருதுன்னா நமக்கு வந்து பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் வருது. இதில் என்னென்னா இப்போ பாருங்கள் 14 வயசில் நம்ம பிரிவு வயசுன்னு வச்சுக்கலாம். சரியா? 14 வயசில் நமக்கு என்னென்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு 14 வயசில் தான் நமக்கு ஒரு மெச்சூர்டு வரும். சரியா? நம்மளும் என்ன பண்ணுவோம், எல்லாரும் மாதிரியும் நம்ம அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 15ல் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடுத்துவதை தடை செய்தல். இது வந்து பிரிவு 15. சரியா? 14 வயசில் நமக்கு மெச்சூர் வந்துடுது. 15 வயசில் தான் நம்மளை இந்த மாதிரி பாகுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறத தடை செய்யணும் அப்படின்னு தோணும் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 16ல் வந்து பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். இப்போ 16 வயசில் நம்ம என்ன பண்ணோம்னா 10th முடிச்சிடும் இல்லையா? 10th முடித்தாலும் நமக்கு 15 வயசு ஆயிரும். அப்போ வந்து எங்களுக்கு பொது வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு 16 வயசு. இந்த வயசுங்கிறது பிரிவுன்னு வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 17 வயசில் நம்ம என்ன சொல்லுவோம், தீண்டாமையை ஒழித்தல். அது 17ங்கிறது நமக்கு தீண்டாமையை ஒழித்தல் வந்துடும். இது மிக முக்கியமானது. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. பிரிவு தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூடக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா பிரிவு 17. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 18 பார்த்திங்கன்னா இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இதான் வந்து நமக்கு பிரிவு 18ல் வரும். ஏன்னா பிரிவு 18ல் வந்து நம்ம பட்டம் வாங்கிடுவோம், அப்படி தானே? அதனால் நம்ம 18 அப்படின்னா 18 வயசில் 12th முடிப்போம். ஆனால் நம்ம பட்டம் வாங்கிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இதெல்லாம் வந்து நமக்கு எதில் வருது அப்படின்னா நமக்கு சமத்துவ உரிமையில் வரக்கூடியது. அப்போ சமத்துவ உரிமையில் உள்ள பிரிவுகள் என்னென்னா பிரிவு 14லேருந்து பிரிவு 18 வரைக்கும் உள்ள பிரிவு. அடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமையில் என்னென்ன வருது அப்படின்னா பிரிவு 19, 20, 21, 21A, பிரிவு 22 இதெல்லாம் வரக்கூடியது நமக்கு என்னது சுதந்திர உரிமையில் வருது. இப்போ பிரிவு 19 என்னென்ன சொல்லுது அப்படின்னா இப்போ 19 வயசு ஆயிடுச்சு. சரியா? அப்போ நம்ம பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, இந்த உரிமையெல்லாம் உண்டு. சங்கங்கள், அப்புறம் அமைப்புகள் தொடங்க உரிமை, அப்புறம் இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் என்னது வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை, இதெல்லாம் வந்து நமக்கு பிரிவு 19 கீழே வருது. சரியா? இப்போ 19ல் நம்ம என்ன பண்ணலாம், பேச்சுரிமை இருக்குது, நமக்கு நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிற உரிமை இருக்குது, அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை இருக்குது, நம்ம சங்கம் அமைக்கலாம். சரியா? நமக்கு 19 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம சங்கம் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. சங்கம் அமைக்கலாம், அமைப்புகள் தொடங்க உரிமை இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து 19 வயசு ஆகணும். இப்போ பிரிவு 19 அப்படிங்கிறது நமக்கு என்னது இத்தனை உரிமைகளையும் நமக்கு தருது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 20 என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. இப்போ ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க, 20 வயசு ஆயிடுச்சு, ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்கன்னா என் மேலே தப்பு இல்லை, தண்டனையிலிருந்து எனக்கு பாதுகாக்கும் பெறும் உரிமை அப்படின்னு வாதாடுவோம் பார்த்தீங்களா? அந்த குற்றம் சாட்டு நபர்களுக்கான உரிமை 20 வயசு. அப்போ பிரிவு 20. அடுத்து பிரிவு 21 என்ன சொல்லுது தெரியுதுன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, என்னோட வாழ்க்கையை என்ன செய்வேன், நானே வந்து தனிப்பட்ட முறையில் அமைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாக்கும் பெறும் உரிமை பிரிவு 21ல் வருது. சரியா? அடுத்து நமக்கு பிரிவு 21A என்ன சொல்லுதுன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. இதுவும் ரொம்ப முக்கியமான பிரிவு. தொடக்க கல்வி பெறும் உரிமை எது அப்படின்னா சட்டப்பிரிவு 21A வந்து நமக்கு தொடக்க கல்வி பெறும் உரிமையில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 22 என்ன சொல்லுது அப்படின்னா பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து, அதாவது சில வழக்கு, ஒரு குறிப்பிட்ட வழக்கு அதில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இதான் நமக்கு என்னது பிரிவு 22 சொல்லுது. சரியா? சில வழக்குகள். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பிரிவு 20ல் என்ன பார்த்தோம், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை.
அது பார்த்தோம். இது வந்து 22ல் வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதுக்கு எதிரான பாதுகாப்பும் உரிமை. இதெல்லாம் நமக்கு என்ன உரிமையில் வருது அப்படின்னா சுதந்திர உரிமையில் வருது. சரியா? அப்போ சுதந்திர உரிமை வந்து பிரிவு 19லேருந்து 19, 20, 21, 21A, 22 மொத்தம் 5 இது வருது. சரியா? அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதில் வந்து 2 பிரிவு வருது. என்னென்ன பிரிவு அப்படின்னா பிரிவு 23, பிரிவு 24 வருது. சரியா? சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா கட்டாயம் நீ வேலை செய்யணும். பிரிவு 23 வயசு, அதாவது 23 வயசில் நீ கட்டாயம் வேலை செய்யணும், நம்மளை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. கொத்தடிமை முறை அதுவும் பண்ண முடியாது. மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இதெல்லாம் நம்ம வந்து பிரிவு 23 கீழே வரும். சரியா? அடுத்து பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். அதான் நமக்கு என்னது பிரிவு 24. இப்போ வந்து 23 வயசில் நம்ம என்ன சொல்கிறோம், என்னை கட்டாயமாக நீ என்ன பண்ணக்கூடாது, வேலை வாங்கக்கூடாது, என்னை கொத்தடிமையாக நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நமக்கு 24 வயசு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகள் எங்கேயாவது வேலை பார்த்தாங்கன்னா அதை போய் நமக்கு தடுக்கிறோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஞாபகத்துக்கு வரும். பிரிவு 23னா நமக்காக நம்ம என்ன பண்ணுறோம், என்னை கட்டாயம் நீ வேலை வாங்கக்கூடாது, என்னை கொத்தடிமை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி. பிரிவு 24னா குழந்தைங்களுக்காக நம்ம வந்து தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுக்கிறது. இது வந்து பிரிவு 24 வரும். இது எதுனா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வருது நமக்கு. சரியா? அடுத்து வந்து 4வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமய சார்பு உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமய சார்பு உரிமையில் இதில் பிரிவு 25, பிரிவு 26, பிரிவு 27, பிரிவு 28 அப்படிங்கிற 4 பிரிவு வருது சமய சார்பு உரிமையில் நமக்கு. இதில் பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, எனக்கு தெரியும் எந்த சமயத்தை ஏற்கணும் பின்பற்றணும் அப்படின்னு பரப்பணும்னு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 25 வயசில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், பின்பற்றலாம், அதை பரப்பவும் செய்யலாம். இது வந்து பிரிவு 25. பிரிவு 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும். இப்போ 26 வயசில் ஏதாவது ஒரு சமயத்தில் போய் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமய விவகாரங்களை நம்ம நிர்வகிக்கிற உரிமை வந்து நமக்கு பிரிவு 26ல் வருது. அப்போ 26 வயசில் நம்ம வந்து ஒரு சமய இதில் நம்ம வந்து நிர்வாகம் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ பிரிவு 27 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். இப்போ ஒரு மதத்தில் போய் சேர்ந்துட்டோம். சரியா? 25 வயசில் சேர்ந்துட்டு நம்ம 26 வயசில் என்ன பண்ணுறோம், அந்த நிர்வகிக்கும் உரிமையும் வாங்கிடுறோம். இப்போ 27 வயசில் நம்ம அந்த மதத்தை பரப்புறதுக்கு வரி கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் நமக்கு உண்டு அப்படிங்கிறத பிரிவு 27 சொல்லுது. பிரிவு 28 என்ன சொல்லுதுன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மாணவரோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படிக்கும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த தினங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வழிபாடு முறை வைப்பாங்க, அறிவுரை நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அதில் வந்து நம்ம கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். சரியா? அவங்க பள்ளியில் படிக்கிறதுனால ஒரு முஸ்லீம் பள்ளியில் படிக்கும், ஒரு இந்து பள்ளியில் படிக்கும், அல்லது ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படிக்கும்னா அந்த சமயத்தை சேராத மாணவர்களும் படிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கட்டாயம் அதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. இதை சொல்லுதான் பிரிவு 28. சரியா? அப்போ நமக்கு சமய சார்பு உரிமையில் என்னென்ன வருது, பிரிவு 25, பிரிவு 26, பிரிவு 27, பிரிவு 28. இந்த 4 நமக்கு வந்து சமய சார்பு உரிமை அதில் வந்துடுது. சரியா? இந்த 4 நமக்கு அதில் வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 5வது என்ன வருதுன்னா கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னு வருது. இந்த கல்வி கலாச்சார உரிமையில் பார்த்திங்கன்னா 2 பிரிவு தான் இருக்குது. என்னென்ன பிரிவுனா பிரிவு 29, பிரிவு 30. பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சிறுபான்மையினர் சொல்கிறாங்க இல்லையா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அவங்களுடைய எழுத்து, மொழி, அவங்க கலாச்சாரத்துக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா நமக்கு என்னது 29, பிரிவு 29. பிரிவு 30 என்னது சொல்லுதுன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. 30 வயசு ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கல்வி நிறுவனத்தையே நம்ம என்ன பண்ணலாம், நிறுவலாம். இப்போ நம்ம 25 வயசில் நம்ம என்ன பண்ணலாம், சமயத்தை ஏற்றுக்கிட்டு 26 வயசில் சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமை வந்து பிரிவு 26ல் பார்த்தோம். இது 30ல் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கல்வி நிறுவனத்தையே நிர்வகிக்கும் உரிமை, அதான் பிரிவு 30. சிறுபான்மையினரின் இது 2லையுமே பார்த்திங்கன்னா கல்வி கலாச்சார உரிமையில் சிறுபான்மையினர் அப்படின்னு வரும். இப்போ பிரிவு 29 என்ன சொல்லுது, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு சொல்லுது. பிரிவு 30 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இதை சொல்லுது நமக்கு பிரிவு 30 சொல்லுது. சரியா? இது வந்து கல்வி கலாச்சார உரிமையில் நமக்கு வருது. சரியா? அடுத்து 6வது என்னன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதான் நமக்கு என்னது அடிப்படை உரிமைகள்லாம் 6வது வரக்கூடியது. இது என்ன சொல்லுதுன்னா பிரிவு 32. சரியா? அந்த பிரிவு 32 தனிப்பட்டவரின்
அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம். இப்போ நான் தனிப்பட்ட 32 வயசில் இருக்கேன், சரியா? 32 வயசில் என்னதுக்கு என்னோட அடிப்படை உரிமைகள்லாம் என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படும் போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீதிமன்றத்தை போய் நாடலாம், சரியா? நீதிமன்றத்தை நாடி எனக்கு இந்த உரிமை இருக்குது, இது என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் மீட்டு தரணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு என்னது பிரிவு 22 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சரியா? இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா அடிப்படை உரிமைகள். மொத்தம் 6 பார்த்தோம்ல, இதில் 6வது உரிமை அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த 32வது பிரிவு இருக்கு இல்லையா, இந்த சட்டப்பிரிவு, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அரசியலமைப்பின் இதயம் அல்லது மற்றும் ஆன்மா. இதுதான் பிரிவு 32. அந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி இதுதான் என்னது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுகிறான சட்டப்பிரிவு, சரியா? அதை தனிப்பட்ட மனிதனுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை பெறுதல் அப்படிங்கிறது, சரியா? இதுதான் நம்மளோட அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் நம்ம என்ன பார்த்தோம், 6 இது பார்த்தோம்னா அதை பற்றி. இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 7 உரிமை இருந்தது, அதில் நமக்கு இப்போ என்ன இருக்குது, 6 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. அந்த ஒன்று நீக்கப்பட்டதில் அது என்ன நீக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு பாருங்கள் 1978ஆம் ஆண்டு, 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த வருடங்கள் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியல் இருந்து முதல்ல 7 இருந்துச்சு, அதில் ஒன்று நீக்கப்பட்டுச்சா. என்னது நீக்கப்பட்டதுன்னா சொத்துரிமை பிரிவு 31 என்ன பண்ணியிருக்காங்க, நீக்கப்பட்டது. இது மிக மிக முக்கியமான ஒரு தகவல், சரியா? இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 30A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு அதை சட்ட உரிமையாக என்ன பண்ணாங்க, வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, சரியா? இந்த மாதிரி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? இந்த பாக்ஸாக கொடுத்துருக்குற தகவலை நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க, சரியா? அப்போ 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து எது நீக்கப்பட்டது, சொத்துரிமை பிரிவு 31 என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன வச்சுருக்காங்க, அதை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா நமக்கு சட்ட உரிமையாக பகுதி 12 பிரிவு 307 அது வச்சுருக்காங்க. அது சட்ட உரிமையாக இருக்குது அப்படின்னு இதில் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதான் இந்த அடிப்படை உரிமைகள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.